கார்த்திகை மாத ராசி பலன்கள். கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த மாதம். கார்த்திகை 1ஆம் தேதி மாலையிடுறதுக்காக காத்திருப்போர் வருடம் முழுவதும். 1ஆம் தேதி பிறக்குது. இந்த 1ஆம் தேதியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, கார்த்திகை 1ஆம் தேதி அஷ்டமி வரலாம், கார்த்திகை 1ஆம் தேதி நவமி வரலாம், கார்த்திகை 1ஆம் தேதி சந்திராஷ்டமம் வரலாம். எது வந்தாலும் சபரிமலை ஐயப்பனை வணங்குவதற்கு லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரணம் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த கார்த்திகை 1ஆம் தேதி பிறந்துட்டாலே ஆனந்தமயமாக இருப்பாங்க. அவங்களுடைய அந்த அற்புதமான அந்த கார்த்திகை 1ஆம் தேதி மாலையை போட்டு இந்த தவம் அருமையாக இருந்து மகர மாதம் என்று சொல்லக்கூடிய, இதுக்கு பேர் விருட்சக மாதம்னு பேர். விருட்சக மாதத்திலிருந்து விரதம் இருந்து தனுர் மாதம் முடிந்து மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய மகர ஜோதி பார்ப்பதற்கு உகந்த மாதமாக கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருக்கிறது மிக மிக புண்ணியம். இது சாஸ்திர ரீதியாகவும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இப்போ 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். கடகராசி என்பவர்களுக்கு குரு உச்சமாகிருக்கு. குரு உச்சமானால் 3 இடத்த பார்க்கும். உச்சமாகலைனாலும் 3 இடத்த பார்க்கும். உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறது. நல்ல நட்பு கிடைக்கும். வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய சில பேருக்கு வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும். உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். சனி பகவானின் 8ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு அதிபதி வக்ரமாகியிருப்பதனால் ஏற்கனவே செஞ்ச வேலையை திருப்பி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வரும். வியாபாரத்தில் சில தொந்தரவுகள் இருந்தால் அதெல்லாம் விலகிடும். மனதில் இருந்து வந்த கலக்கங்கள் தீரும். உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் கேட்டு நடப்பார்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும். ஏதாவது தொந்தரவு, வாடகை கட்டிடங்களுக்கு இருந்தவர்கள் சொந்த கட்டிடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். சொந்த கட்டிடத்தில் இருந்தவர்கள் கட்டடத்தை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கட்டடத்தை விருத்தி செய்தவர்கள் வியாபார ஸ்தலத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு வரும். மல்டிபிள் ஆர்டர்ஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்குது. கடகராசிக்கு இந்த மாதம் முழுவதும் வணங்க வேண்டிய தெய்வம் அருள்மிகு சூரிய பகவான். தனாதிபதி சூரிய பகவான் உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். யாருக்காவது குலதெய்வம் தெரியல, பிரசன்னம் பார்த்துக்கலாம். ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்ட பொருத்தம் பார்க்க வேண்டும், கிரக பொருத்தம் பார்க்கணும். 9 பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரக பொருத்தம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு தொடர்புக்கு, திருமண பொருத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும். 30 வருட அனுபவத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம். ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். சில பேர் நேரடியாக காண்டாக்ட் பண்ணோன்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம். வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும். இது போன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம்.